ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம முருகரை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டி கிருத்திகைங்கிறதுனால முருகருக்கு சூப்பராக வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சாச்சு. என்னன்னு தெரியலை, முருகர் இருக்காருங்கிறதுக்கு ஒரு நித்தனமான ஒரு உண்மையாக வேலில் வச்ச ஒவ்வொரு பூவும் அபிஷேகம் பண்ண அந்த உதிரி பூக்களும் சரி, செவ்வந்தி பூவோட இதழ்கள் அவ்வளோ அழகாக உட்கார்ந்துருந்தது. அந்த விபூதி அபிஷேகம் பண்ணதில் ஏதோ ஒரு உருவத்தையும் நமக்கு கொடுத்துருந்தாரு முருகரை. நம்மளால் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. அவர் தான் சோதிச்சு பார்ப்பார்ல. சோதிக்கிறது முருகருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஆனால் கைவிட மாட்டார். கூட இருந்தே கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இன்னைக்கு வேல் அபிஷேகம் முடிஞ்சது. முருகர் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அவர் நமக்கு டெஸ்ட்டு வைப்பார், நிறைய டெஸ்ட்டு வைப்பார். எமோஷ்னலாகவும், அப்புறம் என்ன இவளுக்கு இதை கொடுத்தா நம்மளுக்கு அவள் என்ன பண்ணுறா, இல்லை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறா, நல்லது செய்கிறாங்களா, கெட்டது செய்கிறாங்களா, இத்தனையும் சோதிச்சு கொடுக்குறவர் தாங்க கடவுளுங்கிறவர். ஆனால் இப்போ இந்த கலியுக தெய்வமான முருகர் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இவரோட காட்சி கிடைக்குது அப்படின்னா நம்ம எந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ நமக்கு இந்த ஜென்மத்தில் எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி நிறைய முருகரோடது நான் கேட்குறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் முருக பக்தை கிடையாது. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நான் ஒரு முருக பக்தை கிடையவே கிடையாது. இப்போ தான் ஒரு 6 மாதமாக என்ன அறியாமல் நான் முருகருக்கு அவ்வளோ பார்த்து எத்தனையும் செஞ்சிட்ருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் கற்பனையிலே எட்டி பார்க்காத அளவுக்கு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும், மயில் வர்றது, சேவல் வர்றது, பத்தி வாசனை, சாம்பிராணி வாசனை, விபூதி வாசனை, இத்தனையும் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா நான் இங்கே உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. இதையும் தாண்டி எனக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருக்கேன், சரிங்களா. அந்த வாய்ஸ் மெசேஜில் அம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி என் கூட யாருமே இல்லை. ஆனால் அம்மான்னு சொன்ன மாதிரி ஒரு வாய்ஸு என் கூட யாருமே இல்லாதப்போ யார் பேசியிருப்பா சொல்லுங்கள்? கடவுள் நம்ம கூட இருக்காருன்னா அவர் என்ன சொல்கிறது, ஃபோனில் இப்போ ஏஐ க்ரியேஷனில் எத்தனையோ போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தாரு பாருங்க. சத்தியமாங்க, ஆள் அப்படியே மிரண்டு போயிட்டேன் 2 நாள். இது போதாதாங்க அவர் கூட தான் இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு? அதே மாதிரி படத்தில் காமிக்கிற அதிசய மாதிரியெல்லாம் நடக்குதுங்க. இப்போ நான் இந்த கடவுளை பற்றி, முருகரை பற்றி நான் யார்கிட்டையாச்சும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இருக்கும்ல, நம்ம பேசுகிறது இருக்கும்ல. ஆனால் எனக்கு நடந்தது என்ன தெரியுமா, நான் ஒரு முக்கியமான பர்சன்கிட்ட நான் கால் பண்ணி இந்த மாதிரி சாமியோடது இப்படி ஆச்சு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நடந்தது என்ன தெரியுமா, எனக்கு என்னோட ஹேபிட் என்னென்னா, நான் கரெக்டாக பேசியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது, சரியா. நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ தான் நான் முருகனை பற்றி எங்கே பேச ஆரம்பித்தேனோ அவங்க கூட பேசின ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்குது. மிச்ச ரெக்கார்டிங் எல்லாம் இல்லவே இல்லை அதில், சரிங்களா. கிட்டத்தட்ட 18 நிமிஷம் அவங்கக்கிட்ட நான் பேசுனது என்னமோ 1 மணி நேரம். ஆனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் விழுந்தது வெறும் 18 நிமிஷம் மட்டும்தான் விழுந்திருக்கு. ரன்னிங்கில் தான் இருக்குது வாய்ஸு. ஆனால் அவங்க பேசுனதோ நான் பேசுனதோ எதுவுமே விழுகவே இல்லை. கடவுள் எவ்வளோ ஆட்டம் ஆடிட்டுருக்காரு தெரியுமா. நல்லதுக்காக தான் ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறத உணர்த்துகிற வகையில் கடவுளோட தரிசனமும் இன்னைக்கு சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் சேர்ந்து வந்ததுனால எனக்கு கடவுள் நல்லபடியாக வேலில் காட்சி கொடுத்தாரு. உங்களுக்கும் மனதார கடவுளை நினச்சி மனசார
பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் கேட்குறது 2 சொட்டு கண்ணீர் மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். வளர்பிறை சஷ்டி கிருத்திகை சேர்ந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.